உலக நாட்டுக்கே பயங்காட்டின ஒரு உத்தம தமிழன் யார் என்றால் ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன், நல்லதொரு வழிகாட்டி, ஒரு மேதை ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவர் இந்தியாவில் உள்ள மாநிலத்திலே எதெல்லாம் ஒன்று பிறந்திருந்தால் அவர்கள் வெற்றி கொடுத்திருப்பார்களா? நாம் பிறந்த தமிழகத்தில் பிறந்த ஒரு தமிழன் அப்துல் கலாம் என்பது நம்ம அத்தனை பேருக்குமே பெருமை. இங்கே இருக்க ஆளு கூட அங்கே தமிழ்நாடு அங்கே ஒரு சாவையா அந்த மேலே உட்காந்துருக்கேங்க அன்னைக்கலாம். நீங்கள் எந்த ஒரு கேரளாவிலேருந்து எந்த ஆட்டம் முழுக்க வாங்க வந்தீங்களா? கைதட்டலாம். தமிழனுக்கு தமிழன் தாயா ஆதரவு. இப்படி நீ கைதட்டாமல் இது பூரா இந்திக்காரன் வந்துட்டேன். இந்திக்காரன் எங்கே வந்துட்டேன்? கொத்தனார் வேலைக்கு கூட வந்துட்டேன். கே பயா கலவை ஜதாஹா போடுறா சப்பு சப்புன்னு. வாங்கண்ணே, யாராங்க நான் கை நீட்டினில என்ன வாங்கப்பூ. அப்துல் கலாம் ஐயா புகழை பாடியதற்காக எங்கள் அண்ணன் மூத்தவர் அவர்கள் தம்பிக்காக 101 கொடுத்துருக்கேன். நான் இன்றைக்கி ஒன்றும் பருப்பு வேகலையே. நேற்று கூட வந்த ஊரில் 10,000 வந்துச்சு. ஏதோ இந்த அன்பாலயத்தை நடத்தி வர்றதுக்கு காரணமே இந்த நாடகத்தில் கூத்தாடினாதான் அங்கே உள்ள ஏழை வாழைகளை காப்பாற்ற முடியும். நான் ஒன்றும் கோடீஸ்வரன் மயம் கிடையாது. செம்பரியாடு மேய்ச்சிட்டு தான் நாடகத்துக்கே வந்திருக்கேன். நான் படிக்கலாம் கிடையாது. செம்பரியாடு மேய்ப்பதே என்னை பொறுத்தளவு எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா மனுஷனுக்கு மனுஷன் நன்றி இல்லை. நாடகம் வேணாம்ட்டாங்களா? சரி, நீ ஏன் பிளாக்கில் சரக்கு வாங்குற மாதிரி ஒளிஞ்சியே வர்ற? அதே பழக்கமா? சரி சரி, இரசடிக்காமல். கலிங்கிப்பட்டி வாசத்துக்குரிய மதிப்புக்குரிய மலைச்சாமி எங்கள் ஐயா அம்பல ஐயா எங்களை பார்க்கறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கீங்க. என்னங்கய்யா ரொம்ப நன்றி. ஊர் அம்பலமாக இருக்கீங்க. இன்னும் ஒரு 500 கொடுங்களே. வேர்த்திருச்சடா குபீர்னு அவருக்கு நன்றி. அம்பலம் ஐயா கலிங்கிப்பட்டி வாப்பா தம்பி. பிரான்பட்டி அரண்மனை எங்கள் சிங்கம் வந்துருச்சா? எங்கு சென்றாலும் நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்கு அரிசியும் இந்த மாதிரி நிறைய உதவி செய்யக்கூடிய நல்ல கிராமம் எங்களது பிரான்பட்டி அரண்மனை. ஆர் ஜெயக்குமார் அவர்கள் சார்பாக அன்பாலயத்துக்காக 51. எங்கள் அண்ணே ஜெயக்குமார் அண்ணே, இந்த பிரான்பட்டி அரண்மனை உண்மையிலேயே உங்கள் ஊரும் உங்களுக்கும் பாதம் தொட்டு நன்றி அண்ணே. இப்போ ஒரு சட்டம் போட்டிருக்காங்க அரசாங்கம், சொல்கிறேன். எம்கேஆர் அன்பாலயத்துக்காக காயாம்பட்டி நேதாஜி எங்கிட்ட எழுதியிருக்க காயாம்பட்டி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பாக ரூபாய் 700. அது என்ன கணக்கு? 300 போட்டு தள்ளிட்டேன் தம்பி. ஒன்றே சொல்ல மாட்டேன். என்னையே பார்த்துருக்கேனே சங்கம்பட்டி இளைஞர்கள் மசுரை நல்லா வெட்டு தலைய குளிக்கிய ஆடையில அப்படியே இருக்கானாடா வாத்து மாறிய மண்டேன். நன்றி நன்றி தம்பி, ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி அரசாங்கம் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சட்டம் போட்டிருக்கு. பிறகு வட்டிக்கு கொடுத்து விட்டு அவனை போய் தொந்தரவு பண்ணினா 2 வருஷம் செய்யலாம். வட்டி கொடுத்தவன். ஆனால் வாங்கின ஆள் ஊரம் சந்தோஷப்படுவிய. இன்னும் யார் கொடுத்து தொலைஞ்சாங்களோ போய் கேட்கக்கூடாதான். அப்படி கேட்கும்போது மன உளைச்சல் ஆகி என்னை தற்கொலை தூண்டுறாருன்னு சொன்னாங்கன்னா 2 வருஷம் வட்டி கொடுத்தவன் ஜெயிலுக்கு போகணுமா? ஐயோ, எவனுக்கு உதவியும் செய்யக்கூடாதப்பா. மேடையில் பாடக்கூடிய நான் உத்தமன் அல்ல. வெளிப்படையாக பேசுறதுனால தான் எம்கேஆர் போட்டு மக்களை சம்பாதிச்சிருக்கேன். 8 வருஷத்துக்கு முன்னாடி நானும் பெருங்கொண்ட ஒரு குடிகாரன் தான் எம்கேஆர். அண்ணே, உங்கள் அண்ணன் தம்பி நீங்கள் தான். எனக்கு உங்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்கிறேனே, எங்கள் அம்மா முத்துவள்ளி மொத்தம் நாங்கள் கூட பிறந்தது 4 பேர். ஒரு அண்ணன், ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. அப்போ எங்கள் அம்மா சொல்லி சொல்லி அழுங்க என்னை. என்னடா நாடகத்துக்கு போயிட்டு இப்படி போதையில் வர்றேன். எம்மாய் முத்துவள்ளி, உன் மையன் மானாமரத பையனில் நாடகம் ஆடிட்டு படுத்து கிடக்காத்தான். அப்போ எங்கள் அம்மா சொல்லும், இவனை பெத்த பிள்ளைன்னு நான் பெற்றதுக்கு வெக்கப்படுறேன். இந்த வயிற்றில் பிரண்டையை கட்டிட்டு அடிக்கணும்டா, நீ என்னடா பிள்ளைன்னு. எங்கள் அம்மா என் மூஞ்சிலே முழிக்கல, என்கிட்ட பேசலை 7 வருஷமாக. எங்கள் அம்மா பேசலை, எங்கள் அப்பா தான் பேசுவார் பாசமாக. அதே தாய்கிட்ட பேர் வாங்கணுன்றதே எங்கள் அம்மா பிறந்த ஊர்லேயே ஒரு அன்பாலயம் கட்டினேன். குடியை விட்டதுனால சொல்கிறேன். அதுக்கப்புறம் போன வருஷம் 4 குடும்பத்துக்கு என்னுடைய சொந்த நிலம்
2 ஏக்கரில் 4 வீடு 43 லட்சம் செலவு. நாடகம் ஆடி நீங்கள் கொடுத்தா 150 சேர்த்து வச்சு தான் கட்டினேன். நான் கோடீஸ்வரன் இல்லைன்னே. 4 குடும்பத்துக்காக 4 வீடு கட்டி கொடுத்தேன். அப்போ எங்கள் அம்மா அந்த திறப்பு 4 வீடு திறப்புலாக்கு இந்த ட்ரம் செட்டோடு அழைச்சிட்டு போனாங்க அந்த கொஞ்சம் தூரத்துலேருந்து. அப்போ எங்கள் ஆத்தா எனக்கு முத்தம் கொடுத்து என்னை சொன்னிச்சு, ஐயா ஜாமி நீ 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும்யா, உன்னைய மாதிரி ஒரு பிள்ளை என்ன நான் பக்க மாட்டேன். நான் எனக்கு அம்மா அழுதுச்சு. அப்போ அந்த தாயிட்ட அந்த பேர் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், அந்த குடியை விட்டதுனால தானே. அதுக்கு தானே நான் மேலே சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி நாடகம் ஆடிட்டு இந்த மரவப்பட்டியை விட்டு இந்த கோமாளி போயிடுவேன்னே. ஏதோ சிரித்தான், நம்ம ஊரில் கொடுத்த காசுக்கு வந்து அந்த ஆளுக்கு கூத்தாடினேன் போயிட்டே எம்கேஆர் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் எனக்கு 4 இடத்துக்கு நான் வந்தாலும் இப்படி மேடையில் வந்து நாடகம் ஆடினாலும் நாளைக்கு ஒரு ரோட்டில் நின்றா கூட எனக்கு அண்ணன் தம்பின்னு சொல்கிறதுக்கு உங்களை தவிர எனக்கு யாரும் இல்லைன்னு உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். அதனால் பொம்பளையாளுக்கு ஒன்றுமே சொல்லலைன்னு நினைக்காதே தான். புருஷன் தண்ணி அடித்தா நீ வீட்டில் 4 பீரை போட்டு உட்காந்து புருஷன் வந்தவனே லேசாக சட்டியை கலட்டியா உலக்கு எடுத்து வெதரில் அடித்து சோழியை முடிச்சுது. அவனுக்கு வேலை முடிஞ்சு உனக்கு முடிஞ்சு ஓஏபி ஏற்றி விட்டுருவாங்க. மாதம் 2 லட்சம் ஆயிரும். பொம்பளையால் நினச்சி பார்த்தா இந்த ஆம்பளையாவது குடிப்பியாக்க. நீ ஆப்பை சாப்பிடும்போது அது வீட்டில் ஆப்பை சாப்பிட்டு ஃபில்டர் 10 வச்சுன்னா உன் நிலைமை என்ன ஆகும்? நீ போயிட்டு என்னடி கோத்தா சோறு ஆக்கலைன்னு சொன்னால் அது என்னடா உங்கம்மா உனக்கு சோறு வாடை அடித்து பார்ப்போம். ஆடா உங்கம்மா பிள்ளைய போகிற அழுதுகிட்டே கிடக்கு. அம்மாய் அப்பா இல்லை அம்மா அடிச்சுக்கிறாத எப்பா அடிச்சுக்கிறாப்ப அந்த குடும்பம் புழுன்னு இருக்கும். ஆனால் அயல் நாட்டிலே செய்த தவறை தமிழ்நாட்டில் உள்ள என் வீரத்தமிழச்சிகள் செய்ததில்லை. நான் சிங்கப்பூர் மலேசியா போகும்போது கணவன் பீர் அடிக்கும்போது அவங்களும் சாப்பிடுவாங்க. அவர் சீரட் அடிக்கும்போது மனைவிக்கு 10 வைப்பேன் வெளிநாட்டுக்காரன். ஆனால் என் தமிழச்சி நீங்கள் எவ்வளோதான் குடிச்சிட்டு வந்தாலும் வெறுவயத்திலே படுக்காதையா, உனக்காக தானே நாங்கள் இருக்கேன் அப்படின்னு நம்மளை எந்திரிக்க வச்சு சோறு ஊற்றுவார். அதுக்கு பாதத்தை தொட்டு வணங்குறேன் எம்கேஆர். சில பேர் பொண்டாடிக்கு தெரியக்கூடாதுன்னு நிறைய வேலை ஆவேன். வரும்போதே வேப்பங்கொலை புளியங்கொலை அண்டுருண்டை அம்புட்டின் திம்பேன் வாடை ஓட்டமுன்னு. அப்படித்தான் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் பார்த்தேன். கருவேப்பிலை கொத்தமல்லி அம்புட்டின் திண்டு ஊதுன்னு ஊதி பாஸ் 20 கவட்டுக்குள்ளே சரத்தை தொங்க விட்டுட்டு பிச்சு திண்டுக்கிட்டே வந்தேன். பொண்டாடிட்ட மாட்டிக்கிட்டேன். எல்லாத்தையும் போட்டவே முண்டை பேண்ட்டு ஜிப்பை போடலை. எல்ஐசி ஏஜென்ட் நல்லா சிரிக்கிறாப்புல ஒரு 600 வாங்குறா. என்ன கரத்திலும் பொண்ணலாம் குடியே எப்போ நோட்டீஸே இல்லையாப்பா? ஏன் வைக்கப்படுறீங்க ப்ரோ? வாங்க ஒன்றும் செய்ய மாட்டேன். அன்பர்கள் நன்கொடை அளித்துள்ளார்கள். என்ன கரத்திலும் பொண்ணலாம் குடியே திருச்சி மாவட்டம் அருங்காபுரி வட்டம் கலிங்கப்பட்டி கிராமத்திலே மரவப்பட்டி அமைந்துள்ள ஸ்ரீ கள்ளுவடையான் சாமி கருப்பை உன் கண்ட காப்பாத்தாரேன் போ. ஸ்ரீ பட்டகாரி அம்மன் ஸ்ரீ பட்டாணி சாமி திருக்கோவில் 48ஆம் நாள் மண்டலாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்களை வர வைத்தது கலிங்கப்பட்டி கிராமம் மரவப்பட்டி கிராமத்தார்கள். இருந்தாலும் இந்த சாமியை ஒரு மனதோடு அத்தனை பேரும் ஒற்றுமையோடு தாய் உள்ளையா இந்த மரவப்பட்டி கிராமத்தார்கள் கும்பிட்டாலும் நாங்களும் இந்த மண்ணுக்கு பாத்தியப்பட்டவர்கள் தான், உங்களுக்கு உறவுகள் தான் என்று சொல்லி வெளியூரிலிருந்து 2 வீலர் பைக்கை எடுத்துக்கொண்டு வந்த என்னுடைய அண்ணன் தம்பிகள் அத்தனை பேர் அன்போடு ஆதரவோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திரும்ப நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். இப்போ எந்த நோட்டீஸும் நீங்கள் கடையில் ஓடலை, பூரா கவட்டுக்குள்ளே வச்சு தெரிஞ்சுக்கலாம் ப்ரோ. ஒரே ஒரு விஷயம், நாடகம் நோட்டீஸை பார்த்து இந்த கூட்டம் வரவில்லை, இந்த தம்பி வெளியிட்ட வீடியோவை பார்த்து வந்தது இந்த கூட்டம். உண்மைதான். நீ அந்த கரண்டில் கை வைக்க போற, நீ போடுற ஆட்டம் எதில் முடியுதுன்னு பார்க்குறேன். எதில் விட்டேன் வாயில் நீ அடிப்பேன்னு பார்த்த. தம்பி உள்ளே வாங்க தம்பி, மாத்திரை போட்டு போகலாம். அண்ணே இல்லையாடா, சரி விடு, நம்ம குடும்பமே நகைச்சுவை குடும்பம் தானே. என்னத்து அன்பார்ந்த கண்டுகரு
அத்திந்து அண்ணே அந்த பிள்ளை பயப்படுதுனே தூக்கிட்டு போனேன் ஜாமி அழைக்க போறேன். நீ நல்லா உட்காரு, முட்டைக்கோசை நறுக்கிற மாதிரி பொழந்துக்கிட்டு உட்காரு. இதை பார்க்கவா 350 கிலோமீட்டர் வந்தேன். வாட் இஸ் ஓதம்? உண்மையிலேயே நாடக உலகத்திலே எத்தனையோ வள்ளிகள் நல்லா பாடுவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்திருக்க வள்ளி ஒவ்வொரு பாட்டுக்கும் உங்களை அறியாமே கைதட்டுவீங்க. அப்படி ஒரு குரல் வளம். நான் ரசித்த ஒரு நடிகை, ராஜ நடிகை யாருன்னா இன்னைக்கு வந்திருக்கின்ற எனது அன்பு சகோதரி புதுகை ஏ அனிதா அவர்கள் வள்ளியாக தோன்றி இனிய கானங்கள் படிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று இவர் பிறந்தாரா இல்லை இவருக்கென்று பாடல் எழுதி குட்டு என் போக்கில் பாடுறாரா? எனது சொந்த அக்கா வீட்டுக்காரர். எல்லாரும் நாரதரை பார்த்துருப்பீங்க. லட்சணம்மா இப்படி சந்தனம் பூசி வந்தால் இந்த ஆள் சந்தனம் பூசியிருக்கானா தங்கத்தை அரைச்சி பூசியிருக்கான்னு நினைப்பிய. இன்னைக்கு வர்ற நாரதரை பார்த்தீங்கன்னா ஈனாத கிரு மாடு நிற்கும் பாரு. அகலக்கால் வைக்காதுன்னு சொன்னால் இந்த ஆள் அந்த ஆள் காலையாக வைக்க முடியல. அவர் குனிஞ்சுது நான் வரைக்கும் ஒன்றுக்கு இருந்தது. ஏதோ சொட்டு சொட்டா வடியும் தொடச்சிட்டு போவார். அப்படி சொல்லக்கூடாது. எங்கள் அக்கா வீட்டுக்காரு உன் வேலையை தான் பாருனே. மச்சினி மாய மச்சினை விளையாடாமல் யாரை விளையாடுவாங்க? பங்காளியை விளையாடுவாங்க. அக்கா வீட்டுக்காரன்ட்டே பேசாமல் இருவேன். பாசத்துக்குரிய அன்பு மச்சான் புதுக்கோட்டையை சேர்ந்த டிஆர் மகாலிங்கம் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். என்னத்தா தூக்கத்தில் தட்டிட்ட? சரி விடு, உன்னை மன்னிச்சு விடுறேன். தூக்கத்தில் இப்படியே தட்டுறிய என்ன? ஆண்டு விழா நினச்சிட்டியா பள்ளிக்கூடம் திஸ் மேடை ஊண்டினாங்க. அதை போய் பார்த்தோம்னா பார்த்துட்டு இல்லைடா பொத்திட்டு போங்கடா. எவனாவது அந்த ஊர் திருவிழாவுக்கு வருவானாப்பா? கறி சாப்பாடு சாப்பிடும் போதே அவனுக்கு ஒமட்டாதா? சாப்பிட்டீங்களடா மூடிட்டு போங்கடான்னு அதே வார்த்தை தானே. அப்படி பயல்கள் செஞ்சால் பெரியவங்க அதை திருத்த வேண்டும். நீ தான் அடிச்சிருப்ப, அதே தலைமறைவாக இருக்கு. பெரியவங்க அதை சத்தம் போடணும். உங்கள் வீட்டு விசேஷத்தில் நீங்கள் அடிக்கலாம், அது வேற. இந்த மாதிரி இன்னைக்கு வெளியூர்லேருந்து வந்திருக்காங்கன்னா எதுக்கு வந்திருக்காங்க? அவங்கள நான் வரவேற்கிறேன், ஊரும் வரவேற்கிறேன். உங்களெல்லாம் வெளியூர்லேருந்து வருகிறது அந்த அன்னைங்கள்லாம் தம்பிகள்லாம் ரொம்ப நன்றி. இங்கே இருக்க ஒரு 4 பேர் நாடகத்தை கெடுக்கிற மாதிரி பிளான் போடுறாங்கன்னே. அவங்க மண்ணை கிளைக்கிறது எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறேன். மாமாவா? சரிங்க போ மாமா லைவுன்றேன். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி என்னுடைய அண்ணன். எத்தனையோ பேர் இல்லை மோர்சிங்க வாசி. எத்தனையோ பேர் நீங்கள் ஆல்ரவுண்டை பார்த்துருப்பீங்க. ஆல்ரவுண்டில் எல்லா திறமையும் இருக்கும். இந்த அண்ணன் இந்த பேங்கோசு டேப்பு எல்லாமே வாசிப்பார். மோர்சிங் பார்த்துருக்கீங்களா? டேவுண்டோம் மோர்சிங் டியூன்னு ஒன்று சிரிப்பாக்க. ஆன்ஸ் காமெடி இது போயில வரட்டும். பற்றி வாங்க போயிருக்காங்க ரைடா. எங்கள் அண்ணன் கண்ணாண்ணே சினிமாவில் சீர்காழி கோவிந்தராஜ ஐயா பாடுகின்ற பாடல்களுக்கு தான் அதிகமாக இந்த இசைக்கருவியை பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த இசைக்கருவி எளிதானதில்லை. ஷேவிங் பண்ணுற பிளேடு 21 பிளேடுக்கு சமம். இந்த மோர்சிங் சார்ஃப் ஒரு போட்டுக்கு தான் இருக்கு. இது இல்லடா. ஐயோ அண்ணே உண்மை தம்பி, மோர்சிங் ரொம்ப கஷ்டம். ஆமாம், அவன் 10 தடவை வாட்சாவில்ல, ரொம்ப கஷ்டம் பண்ணுவேன். அதை 2 சின்ன பையில பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஒரு மொங்க எதுக்கு இவ்வளோ நேரம் குடிச்சிக்கிட்டே இருக்காருன்னு. இது மொங்கு இல்லை என்னப்பா. நான் காது ஊத்து கொள்ள நாடத்துக்கு வந்திருக்கேன். அப்புறம் வாங்கடா கப்பல் இந்த ஓசு கிளம்பிட்டாங்க. சிறந்த முறையிலே இங்கே சீன்தாளம் அமைத்து கொண்டிருக்கும் பூவரசகுடி, புதுக்கோட்டை பக்கத்தில் உள்ள பூவரசகுடி. அங்கே இருக்க கருப்பே முனியையன் ஆத்தா மாரியாத்தா தொட்டுச்சு எல்லாத்துக்கும் வருதான் பூஜாரி. புதுக்கோட்டை பூவரசகுடியை சேர்ந்த சண்முகம் அவர்கள் சீன்தாளம். சிங்கப்பூர் வாழும் கே முருகையா நவீன் கே புதுப்பட்டி அவர்கள் குடும்பத்தை சார்பாக 501. சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு 501 ரூபா. பெரிய ராஸ்கல். எங்கள் அண்ணன் தானே. வா சண்முகம், யாரை கேட்டு அங்கிட்ட குத்துனீங்க? வா ஒன்று 8 நான் எத்தனை தடவை வாய்தாவுக்கு வந்திருக்கேன். வைக்கல வச்சு உனக்கு பல லட்சம் செலவு பண்ணியிருக்கேன். கேட்காம இப்படி செய்யாத. நரம்பு இழுத்துக்கிடுச்சுன்னா நோனி மைனே செய்யக்கூடாது. கெட்ட வழக்கம் சண்முகம். இப்போ நான் பாடுற வாட்டுக்கு தாளம் போடு.
நல்லா ஒன்றும் செய்ய மாட்டேன். நீ வாசிக்க வேணாம் பிறகு நான் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா உடம்பு எவ்வளோ சுகர் இருக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கோ. சரி சரி. அறிஞர் அண்ணா பேப்பர் படிக்கிறேன். காத்து பட்டாலும் கரையாத கற்பூரம். இன்னும் படிக்கவே இல்லை. ஏன் நக்கல் பண்ணுறியா? கலையுது என் மனசு உன்னால. பாட்டில் என்ன வேணா பண்ணுவேன் சண்முகம். பாட்டு படிக்கும்போது தாளம் போடு. சத்தியம்மா நான் இருப்பதும் நாள இன்னைக்கு. சண்முகம் தாளம் போடு. பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா. பாசமென்று நீரரைச்சு 16 ஆகட்டும் சண்முகம். போப்பா நீ பஞ்சு மிட்டாய் வச்சவன் நிரூபிச்சிட்டியே. கிணின்ற என்ன? சாமி அழைக்க போறேன். மரோ பட்டுக்காரி அம்மே பட்டாணி சாமி ஒத்தக்காலு சப்பானி ஒரு காலு நொண்டியா மதுரை பாண்டிமுனி 18ஆம் படி பெரிய கருப்பு. இந்த சாமியெல்லாம் இங்கே இருக்கா? இருக்கு. உங்கள் பாட்டிங்க காலத்தில் ஆண்ட சாமி இன்ன வரைக்கும் வீரம் குறையாமல் உங்களை காக்குதா? அப்படி சொல்லி ஒரு ஆள் போதும் சாமியை கிளப்பி விட்டுறேன். சாமிக்கு சாமியே இப்போ போட்டி ஆகி போச்சு. சாமி பாட்டு படித்தாலும் சமுதாய பாட்டுன்றாங்கப்பா. சாமியெல்லாம் சமுதாயமாக சேர்த்துட்டாங்க. ஹலோ எக்கோ வை. நீ நாடகத்தை கவனிக்கிறோம், அங்கே கவனிக்கக்கூடாது. ஹலோ 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 உண்மையிலே வீரமாக இங்கே சாமி இருந்துச்சுன்னா நான் கூப்பிடும் போது அப்படி குதிச்சு அலட்டி உழப்பி வரும். இந்த இதுலேயே தெரிஞ்சு மரபப்பட்டியில் சாமி இருக்கா இல்லை பெருமைக்கு நீங்கள் சாமி கும்பிடுறீங்களா? ஏன்னா நாங்கள் பரம்பரை கூட எங்கள் ஐயா தான் சொல்லுவார். எங்கள் சாமி எந்த சாமியும் தூக்கி எறிஞ்சிடும். கலிச்சேரி காளிமுனியா 18ஆம் படியாக தான் எங்கள் சாமி. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த பட்டவன் அந்த பட்டாணி இருக்குல்ல, அது பயங்கரமான சாமி. அதே மாதிரி ஒத்தக்கால சப்பானி ஒரு கால் நுண்டியா மதுரை பாண்டிமுனி துடியான சாமி. இதெல்லாம் ஆடுனால எல்லாரும் தாமதிக்க முடியாதுப்பா. அதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்தா பாண்டி காளீஸ்வரி இப்படிலாம் பேர் வச்சிங்கன்னா அது கோபத்தில் வீரமாத்தே இருக்கும். அப்படி பேரே வைக்கக்கூடாது. அதனால சாமியை கூப்பிடுவோம். சேதுபதி நாடு 5 சடை பரசிவரே உனக்கு அழகு ஜடையும் தோரணையிட என் சிவகங்க சீமையில புழுதி வரக்குதத்தா. என் வெட்டுடையா காளியம்மா கொஞ்ச நேரம் கலிங்கி பட்டி மரவ பட்டியில உள்ளே இந்த பட்டாணி சாமியும் இங்க இருக்கக்கூடிய இந்த முனியாண்டியின் கருப்பனையும் கொஞ்ச நேரம் பாட்டங்க காலத்தில அந்த சாமி மரவ பட்டியில நாங்க வீரம் குறையலடா. இந்த மக்களை நான் காமாடு தலமாடு காக்கிறேன் என்று சொல்லி என் பட்டாணிய கொஞ்ச நேரம் நீ எந்திரி. அடர்ந்த முடி அழகா என் அழகு மேமதுரே என் தாலிய நிறைச்சவே மரபுபட்டி ஏரியாவில் நீ தரும முனின்னு பேர் வாங்கணும். நப்பு பம்ப நிறைச்சவே என்ன போல பாளையங்கு புட்டா என் பொல்லாத பாண்டி முனியே நீ பரிதேசி வேஷம் போட்டவன்டா. எப்போ நீ குத்த வச்சது மதுரை மேல மடம்பு. எப்போ நீ கால் வச்சு கை கழுவுன பாண்டி முனி கழுங்கடி பொட்டலாம். அந்த கழுங்கடி எல்லைய விட்டு தங்கியிருப்பது வட்டாயுரணி. ஏ பாண்டி முனி இந்த ஏழை மக்களை காப்பாத்த நீ தாமதிச்சு உக்காந்த இட கருப்பாயுரணி. அந்த கருப்பாயுரணியை விட்டு கொஞ்ச நேரம் மரவப்பட்டியில உள்ள சாமிகளை கூட்டிக்கிட்டு இந்த கழுவடையான காணமுடா கொஞ்ச நேரம் அந்த அலறுதுடா. இன்னைக்கு உடம்புள்ள சத்தம் கேக்குதுடா.
கலியரி காளி முனி ஐயா உன் ஊத்து தண்ணிய உண்டு குடிக்க நேரமாச்சுடா. கொஞ்ச நேரம் மரவப்பட்டியில உன் தங்கச்சி காளியத்தவ கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வழி பொட்டலில கொஞ்ச நேரம் நீ மகடி ஓட்டு விளையாட எந்திரிடா காளிமுனியே. அதனால இல்லை இந்த மரவப்பட்டிக்கு உங்க பாட்டே மாறு எப்படி வந்தாங்க? மாட்டு வண்டியிலே அங்க ஆடு ஓட்டி வராரு மரவப்பட்டி. இந்த முப்பாட்டே பொழப்புக்காக வந்த ஊரு தான் இந்த ஊரு. அப்ப இங்க ஆடு மாடு வச்சு பொழைக்கலாம். அப்ப வானம் கருக்குது, மழை பெய்யுதுடா. போட்டு இருந்த பாட்டை வீடு கூரை வீட மழை அடிக்குதுடா. அப்ப இங்க உள்ள இந்த முனியாண்டிய இந்த பட்டாணி ஜாமியின் நின்று ஆக்குதுடா இந்த குளத்தை இந்த மரவப்பட்டியில. அது நாளையில உங்களுக்கு உங்க பாட்டை இங்க வாழ்ந்த நாளையில குடிக்க கஞ்சி இல்லே. உங்க மரவப்பட்டி பாட்டைங்க இந்த ஊர்ல ஆண்ட நாளையிலே குடிக்க கஞ்சி இல்லே. கையெடுத்து நிம்மதியா கும்பிட சாமி இல்லே. பிறப்ப நல்லா பிறங்கோடிய பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன். இங்க இருக்கு இந்த மூத்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணலாக பார்க்கணும். இப்ப இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்ல இன்னும் முப்பாட்டே ஆண்ட சாமி மம்மாண்டு உயிரமுன்னு 12 வருஷம் இந்த மரவப்பட்டி கிராமத்தில பாராமழையில்லே இந்த நாடு பஞ்சம் போகுது. அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா, நான் எப்படி இந்த பஞ்சத்தில இந்த மரவப்பட்டி மக்களை வளர்க்க போறேன்? நான் எப்படி இந்த பஞ்சத்தில பிள்ளை வளர்க்க போறேன்? பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க பெரிய கருப்பு சாமியே. அப்ப ஊருல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி மரவப்பட்டி மந்தையில தலைய குளிக்க ஆடையில இங்க கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம். அப்ப மாயமா மழை வேஞ்சு நம்ம கிளவி காட்டுல போய் மயிலை கீரை உடுங்கி இந்த மக்க வளர்க்கிறாடா. அப்ப கூட மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவக்கீரை உடுங்கி பிள்ளைய ஊட்டி வளர்க்கிறாடா. வீரம் பத்தலே எங்க முப்பாட்டே ஆண்ட சாமிக்கு மரவப்பட்டியில வீரம் பத்தலே. எங்க டீக்கார சாமி வீரத்தோடு குதிச்சு வர போறையா? இல்ல உன் தொட்டி புள்ளையில பேயடிச்சு வேடிக்கை வாக்க போறியா? டேய் 1000 பாட்டுல சாராயா, எப்போ 1000 பாட்டுல சாராயா. எப்ப பாண்டி முனிக்கு அடிநாக்குக்கு பத்தாதுடா. 3000 பாட்டுல சாராயா என் வாண்டி முனிக்கு முனிநாக்குக்கு பத்தாதுடா. கொஞ்ச நேரம் கலியரி காளி முனி ஐயா என் 18ஆம் படி பெரிய கருப்பு உன்னை என் மலையாள நாட்டுல உன்னை வச்சு வளர்க்க முடியாம என் ஓட்டி விட்டான் தண்ணியில, என் மலட்டாட்டு தண்ணியில வந்த ஜாமிடா. உனக்கு அழகு மலை வணக்காடா. அந்த 18 லாடர்களையும் நீ படிக்கட்டாக்கி உக்காந்து நீ ரோஜாக்கார தங்கமுடா. என் 18ஆம் படி பெரிய கருப்பு உனக்கு மரவப்பட்டியில உன் கச்சைய பேக்கரையா தின்னுறச்சா, இல்ல உன் பெரம்ப கரையா முச்சிருச்சாடா? என் கருப்பனை காணாமுடா. கொஞ்ச நேரம் மரவப்பட்டியில எந்திரிச்சு விளையாட என் கொட்டு உருமாலா. இந்த கருப்பேன் கொட்டு உருமாடு அங்கே கதிகள் அங்கி நிக்குதுடா. நீ ரோஜாக்கார ஜாமிடா. என் கருப்பேன் சொன்ன சொல்லும் மாறாது. என் கருப்பேன் சொல்வாக்கு தப்பாது. கொஞ்ச நேரம் இங்க உள்ள சாமிகள் எல்லாம் கூட்டிக்கிட்டு இந்த மக்களுக்கு கைகாலு சுகத்தை கொடுக்க
கொஞ்ச நேரம் அந்த சாமி ஊரா எந்திரிச்சு விளையாட நீ எந்திரி தங்க நல்ல முடியாரோவா சாமி முடியாரோவா சாஞ்சாட விச்சாரோவா சாமி விச்சாரோவா தங்க நல்ல குடியரவா சாமி குடியரவா சாஞ்சாடோ வீச்சரவா. ஹலோ வெள்ளி நல்ல முடியாரோவா சாமி முடியாரோவா விளையாடுதுடா விச்சாரோவா என் கருப்பன காணாமுடாய். ஏய் கருப்பு நல்ல குடியரவா சாமி குடியரவா விளையாடோ வீச்சரவா சாமி வீச்சரவா. அகண்டாடும் உன்னருவா ஆர்ப்பரிக்குது நாரவரக்காரடே நாரவரக்கார 48 மடையாண்ட என் ராம நாட்டு கருப்பு எந்திராடே நார நல்ல பறக்க முடியல 48 மட பாஜானா என் ராம நாட்டு கருப்பையா கொஞ்சம் மரவ வட்டியில விளையாட எந்திரா நாட்டே கருப்பையா மரவப்பட்டின விளையாட எந்திரியையா. அண்ணன் நல்ல நட நடந்து சாமி நட நடந்து அலறுதுடா உன்னருவா நுண்டி சோனையா என் ஒத்த கலை ஜப்பானி என் பட்டாணி ஜாமி என் கழுவடையா எந்திரி எடுத்து வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு எருக்களம்பூ சல்லடமா சாமி சல்லடமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு திருக்கடம்பு சல்லடமா சாமி சல்லடமா. ஒட்டி வைக்கும் கால்களுக்கு திருப்பூவு சல்லடமா சாமி சல்லடமா ஒட்டி வைக்கும் கால்களுக்கு குதிரம்பூவு சல்லடமா சாமி சல்லடமா. வாராண்டா ஓட்டி வாராண்டா எங்க கருப்பு அட தாராண்டா தங்க கருப்பு வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கருப்பு வரந்தாராண்டா எங்க கருப்பு. அட வந்துட்டாண்டா ஓடி வந்துட்டாண்டா எங்க கருப்பு சொல்லி தந்துட்டாண்டா எங்க கருப்பு வந்துட்டானா எங்க கருப்பு வரம் வந்துட்டானா எங்க கருப்பு. சொல்லி வந்தானா ஓடி வந்தானா அரு தந்தானா எங்க கருப்பு நின்னுட்டாண்டா எங்க கருப்பு வந்துட்டானா எங்க கருப்பு அட வந்துட்டானா எங்க கருப்பு. தெள்ள தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது சரவணா ஸ்ரீ சரவணா ஆடியோ கலிங்கம்பட்டி உரிமை என் ஆறுமுகம். சரவணா சரவணா நீ மை சட்டினா அங்கிட்டு வருவனா கை மை கிடையாது நம்ம நக்கல் பண்றேன் ப்ரோ. வளநாடு காவல்துறையின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். அதாவது நாங்கள் நிறைய இடத்துல பந்தோஸ் பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஊருக்கு நாடகம்னு தான் எங்களுக்கு பெட்டிஷன் கொடுத்துருந்தாங்க. சார் எங்கள் ஊர் நாடகத்துக்கு வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னாங்க. இல்லை அதை கேளுங்க, நாடகத்துக்கு வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. சரி நாடகத்துக்கு வந்தால் என்னடா ஆடல் போல் வச்சுருக்காங்க போல இருக்குன்ட்டு நாங்கள் ஜஸ்ட்டு கொஞ்சம் வேந்து போயிட்டோம். கூட்டத்தை பார்த்துட்டு இல்லை அது ஏன்னு எனக்கும் சரியாக தெரியல. இங்கே வந்து விசாரித்த பிறகு தான் தலைவரோட கைவித்த தான் இருக்கு. உண்மைதான். அதாவது நிறைய ஒரு நாடகத்துக்கு போய் பார்த்துருக்கோம். ஆள் கையை விட்டு எண்ணிடுவோம். 4 7 9 11 15 28பா கேமராமேன் இப்போ எங்களால் எழுத முடியல. உண்மையுமே ஒரு ஆடல் பாலோட அதிக கும்பல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது அவரோட கைவண்ணம் தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இதை சொல்லணும். ஓகே, அனைவருக்கும் நன்றி. வணக்கம். கண்டு கழிகள். தேங்க்யூ. காவல்துறை அதிகாரிகள் என்னுடைய அன்பாலயத்துக்கு நிறையா உதவி செய்திருக்கிறார்கள். வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி மைக்கிலே வந்து பேசக்கூடிய அதிகாரி நிறையா இருக்காங்க. இந்த ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து பார்த்தோம் ஆடலும் பாடல் ஒரு வேளை நாடகத்துக்கு பர்மிஷன் வாங்கிட்டு ஊருக்காரங்க இங்கே போட்டாங்களோ, நாளைக்கு மேல் இடத்துல நம்ம வேலை போயிடும்னு அவர் பயந்துருக்கார். இது பூராமே எங்கள் சொந்தம்யா. நாங்கள் எல்லாருமே எங்கே நாடகத்துக்கு போனாலும் நாங்கள் போயிடுவோம். காவல்துறை சட்டத்துக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடக்கிறோம். என்றைக்குமே காவல்துறைக்கு என் தமிழர்கள் அத்தனை பேருமே நாங்கள் நண்பர்களாக இருப்போம். நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. என்னை கண்டுக்கிறவே இல்லையா, எவ்வளோ தம் கட்டி பேசுனீங்க தம்பி. ஐயா விழா கமிட்டி இருந்தால் அந்த தம்பி அங்கிட்டு கொண்டு வரது நல்லது. இவன் ஒரு ஆள் ஊரை கருத்து போடுவாயா? ஏய் பேசாமல் இரு, சொல்லிக்கிட்டே இல்லைன்னா வந்து பேசினா உனக்கு வந்து வரேன்.
CVS திருப்பதி பூக்கடை பழக்கடை பாலக்குறிச்சி தீவிர நண்பன் என் நண்பன் 201. சி சதீஷ்குமார் பாலக்குறிச்சி அவர்கள் 101. ஆளுக்கு பாதி காசு. இதை கூட போறாம அடைவாங்க. 4 பேர்த்துக்கு நல்லது செஞ்சாலும் ஜெய்வன் வைக்கிறாங்க எனக்கு. எதில் விட்டு நன்றி ப்ரோ, நன்றி ப்ரோ. நீங்கள் நல்லா வருவீங்க, ஹெல்த்துக்கு நல்லது. கடுப்பேத்துறாங்க ஓ மூச்சிக்கு அவங்க ஒரு ஆள். நீ சொல்லிக்கிட்டே இருக்கடா. சரவணா மைசெட் சூப்பர் சரவணா. நல்ல சவுண்டு ஏற்றி பொம்பளை பிள்ளை வரும்போது ஏற்றுவியே, குதியாலாம் போடுவியே. ஐயா இங்கிட்ட 2 பேர்த்து அப்புறப்படுத்தணுமையா. மருதமணி வரும்போதே வேடிக்கை இருக்கு. நான் தூக்கி அவனை இங்கே எரியலை, உன் விதரில் வந்து எத்தலை விட பாரு. நாடகத்தை காண வருகன்னு இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர். மரவப்பட்டி அன்பு இதயங்களுக்கு நன்றி. மரவப்பட்டியில் இப்போ நான் சொன்னேன் பாட்டைங்க காலத்தில் எப்படி வந்தாங்க எப்படி இருந்தாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? சொன்னாதான் தெரியும், அதான உண்மை. ஆனால் இப்போ நீங்கள் போடக்கூடிய நாடகம் இந்த உலகம் அழிகிற வரைக்கும் இருக்கும் யூடியூப்பில். அது காரணம் யார்? இந்த யூடியூப்புக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. சில ஊரில் யூடியூப் ஸ்டாண்டு போடுறாங்க, எங்களுக்கு மறைக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் நடத்தக்கூடிய நாடகமும் இப்படியாப்பட்ட ஊரும் இந்த தமிழகத்தில் இருக்குது என்பதை உலக நாட்டில் உள்ள தமிழர்கள் கைபேசிக்கெல்லாம் எடுத்து செல்வது யூடியூப் சேனல் தான். அதே மாதிரி பாமர தமிழர்களே சினிமா துறை வரையும் சின்ன துறையிலையும் கொண்டு சேர்த்தது யூடியூப் சேனல் தான். ஒரே ஒரு யூடியூப் சேனலில் ஜிபி முத்து செத்த பையன் நார பையன் கடைசியில் அங்கிட்டு போய் இன்னைக்கு கோடி கணக்கில் வீடு கட்டிப்பிட்டேன். இந்த மாதிரி இந்நேரத்தில் ஃபோன் வருது, கப்ளிங்க தெரியும். இதை சொன்னால் நம்மளை லூசி பையன்டுவேன். இந்நேரத்தில் ஃபோன் வருது, அம்மா அமெரிக்கா அதிபர் ட்ரம்மு பேசுகிறாரு, நாளைக்கு ரீசார்ஜ் பண்ணி விட சொல்கிறேன். இவர் பேசுகிறாரு, ட்ரம்மு கிடையாதுல வெந்தரா வாலி. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் எங்கடாவேன் கவட்டுக்குள்ளே இருக்காண்டா. பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் கப்ளிங். ஏய் அது இல்லை ப்ரோ. ஐயோ எங்கள் அண்ணன் தம்பியில் வச்சு நான் மேய்க்கிறதுக்குள்ள ஐயோ வந்திருக்க மாட்டேன். அவன் கோயம்புத்தூர்லேருந்தா இந்த பயலை எதுக்கு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு ஐயா? ஏப்பா அவனை தூக்கி வச்சிருக்க? பயப்பட மாட்டானே. நாய் வரைக்கும் கிளம்பிருச்சா? அப்போ அந்த நாடகம் புழு புழுன்னு இருக்கு. உங்களிடம் பேசிக்கொண்டு நடித்து கொண்டிருப்பவன் தமிழர்கள் எங்கெங்கே இருக்கிறார்களோ அத்தனை தமிழர்களுக்கும் நான் சொந்தக்காரன். என்னை வாழ வைத்து அழகு பார்த்து உலகமே ஒரு நாள் திரும்பி பார்க்கும்டா என்று சொல்லி என்னை விட்டு பிரிந்து விண்ணுலோகத்திலிருந்து என்னை ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறார் தினசரி எனக்கு கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர். அவர் இல்லாத ஒரு வேதனை. இன்றைக்கி எத்தனை வயசானவங்களுக்கு ஆதரவு இல்லாத குழந்தைகளுக்கெல்லாம் நான் தகப்பன் சாணத்திலே நான் பார்த்து கொள்கிறேன். அது இருந்தாலும் எங்கள் வாத்தியார் இருந்திருந்தாருன்னா அவருக்கு தனி ஒரு அரமனை கட்டியிருப்பேன் 1 கோடி ரூபாய்க்கு. அவர் போட்ட பிச்சை தான் இந்த நாடகத்தில் நான் கோமாளி. என்னப்பா வரையே விடாதா? எதுக்கு வரேன்? அங்கேருந்து யூடியூப்பில் பார்க்க வேண்டியானே, ஏதாவது பொம்பளையை பார்க்க வந்திருப்பேன். பொம்பளை பிள்ளைய உடனே என்ன எதுன்னு வாங்கி அந்த பிள்ளை மெசேஜ் போட்டிருக்க, வினோத் வாடா டொங்காஸ் போட இருக்கேன் வந்துருக்கேன். என்னைய பார்க்க வரேன். விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமையில் உள்ள வீர ஆலங்குளம் அந்த கிராமத்தில் பிறந்தவர் தான் எங்கள் வாத்தியார். எங்கள் வாத்தியார் பேர் மணி ஐயாவுடைய மாணவனும். நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு போகின்ற வழியிலே வலதுபுறமாக பார்த்தீங்கன்னா 600 வருஷம் பட்ட உடமரந்தான் படுக்க. ஒத்த முள்ள இன்ன வரைக்கும் யாரும் தொட முடியாது. 3 அடி ஊற்று தண்ணி இன்ன வர வத்தலை. 1000 அடி போரை போட்டு காசை கொடுத்துட்டு புகையாக வருதுன்னு மூடி போட்டு போயிடுறாங்க. ஆனால் 3 அடி ஊற்று தண்ணி இன்னும் வத்தலை. கள்ளிசேரி காளிமுனியான் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே பிறந்தவன் தான் இந்த எம்கேஆர். குடும்ப கஷ்டத்தினால் அங்கிருந்து இடம் பெயர்ந்தோம். என் தாய் பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே இந்த கூத்தாடினால் எத்தனை பேருக்கு கஞ்சி ஊற்ற முடியுமோ கூத்தாடி ஊற்றுவேன்.
எம்கேஆர் அன்பாலயம் என ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர். அன்பு உறவுகளே, தினசரி என்னுடைய மேனேஜர் நரேன், மருதமணி அண்ணே, கனி, என் தம்பிகளுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 500-1000 ஃபோன் வருது. வையாஜி 30 தேதி காலி இல்லைன்னு சொல்லிட்டாலும், வையாஜி 30 வரைக்கும் காலி இல்லையானே, பரவாயில்லண்ணே, வையாஜி 12 இருந்தால் பாருங்கண்ணேன்றேன். இப்படி இழிச்சா போய் உலகத்தில் நான் போட்டுறது நம்ம பகிரங்கமாக சொல்கிறேன். இந்த வீடியோவை கேமராமேன், பெரிய வேல்ராஜ் கேமராமேன் மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க. காலையில் கேட்டால் பேட்டரி இல்லை, மினுக்கு மினுக்குன்னு எரியுதுன்னு வாங்க. அருள்மிகு இது என்னப்பா ஐயர் ஐயா, ஐயனார் யாராவது இப்படி எழுதுவாங்களா? ஐயா இங்கே பாருங்க, ஐயா நார், இது ஐயனாராங்கய்யா. ஐயா பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? ஐயா நான் படுற அவசரம் பார்த்தீங்களா? ஐயா தெரியுதா? ஐயா உனக்கு எப்படி தெரியும்? கண்ணு தெரியாக்கு? ஐயா பாருங்க, தெரியுதாயா? தெரியுதாயா? பாருங்கய்யா, இது வந்து நரம்பு தலைச்சிக்கு இந்த மாத்திரை வாங்கி சாப்பிடுங்கய்யா. இப்போ நான் பஸ் ஸ்டாண்டில் ஏகிமா வைக்க. அருள்மிகு ஐயனார் மளிகை பாலக்குறிச்சி அடகு கடை சதி சார்பாக 501. நன்றி நன்றி. ஆவணி 30 தேதி வரைக்கும் எனக்கு ஒரு நாள் கூட ஓய்வில்லை. வர்ற ஆவணி 30 வரைக்கும் நாடகம் வாங்கியாச்சுங்கய்யா. யாரும் ஃபோன் அடித்து தேதி இருக்கான்னு தொல்லை பண்ண வேணாம். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு நாளைக்கு அத்தனை ஃபோன் வருது, தாங்க முடியலைங்கய்யா. பாதம் தொட்டு கேட்குறேன், அடே கேமராமேன்களா, நல்லா இழிச்சு புலந்து எடுங்கடா, சார்ஜ் இல்லை மயிர் இல்லைன்னா உங்களுக்கு காசு வெட்டி போட வேண்டியிருக்கும். ஆவணி 30 அப்புறம் சென்னை போகிறேன், ஒரு மிகப்பெரிய ஒரு படத்துக்கு போகிறேன். அந்த படத்திலே நிறையா தொகை தரவுன்னு சொல்லியிருக்காங்க. அது கிடச்சுன்னா நிறைய ஏழையை வாழ வைக்க எனக்கு உதவும். சினிமா துறைக்கு போனாலும் என்னுடைய ஆயுள் உள்ள வரை என்னையை வளர்த்து விட்டு ஆசீர்வாதம் செய்து வாத்தியாராக இருந்தாலும் ஒரு குழந்தையை போல என்னை நடிக்க வைத்து அழகு பார்த்தது ஒட்டுமொத்த நாடக நடிகர். இங்கே எல்லாரும் நினைக்கிறிய நாடக நடிகர் பூரா கோடீஸ்வரங்களாக இருப்பாக போல, கிடையாதுங்கய்யா. பேர் வாங்கின ஆள் மட்டும்தான் ஐயா 3 வேளை சோறு சாப்பிட்றாங்க. இந்த நாடக குடும்பத்திலையும் வறுமையில் குடும்பம் வாடுகிறது. அதற்கும் நான் உதவி செய்ய வேண்டுமென்றால் சினிமா துறையை நாடுனாலும் நாடகத்துறையை விட்டு ஆயுள் உள்ள வரை போகமாட்டேன். அடியன் எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் தான் எம்கே ராதாகிருஷ்ணன். அகில உலகத்தில் உள்ள என் தமிழர்கள் எங்கள் அண்ணன் தம்பி வச்ச பேர் தான் எம்கேஆர் பபுன்காமி மற்றும் பல வேணுங்க தாங்கிறேன். நீ மைக்கை அமர்த்தி போட்டு போகிறது நல்லது. வாலிம் வையுமே, ஏன் கரண்ட் புல்லு உன் சொந்த காசா? போஸ்ட் மரத்தில் கொக்கி போட்டு தானே இழுத்த. வாலிம் வை, போயிட்டு வரேன்.